ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ. லாஸ்ட் வீக் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நடந்த ஒரு சில மாற்றங்களை பார்க்கலாம். ஸோ அதில் இந்தியா விக்ஸ்லேருந்து ப்ரீமியம் வரைக்கும் இருக்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீக் ஃபுல்லாக எப்படி வந்து வால்டிலிட்டி இருந்தது அப்படின்றத பார்க்கணுங்க. ஸோ நியராக ஒரு 15லிருந்து 17% இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா இறங்கிட்டு அகைன் அந்த 17% இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. இது கம்மியாக அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து கம்மி அப்படின்றது வந்து கிடையாது. நிறைய பேர் நம்ம டெய்லி போடுற வீடியோவில் நான் கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன், புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன், அதோட வியூ அப்படின்றது என்னென்னு கேட்குறீங்க. அந்த வியூவுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ எதுக்கு இந்த இந்தியா விக்ஸ் வந்து டெய்லி இறங்குது அண்ட் வந்து ஏன் சடனாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 நாள் ரொம்ப வேகமாக ஏறி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இந்த ஒரு இந்தியா விக்ஸை ப்ரீமியத்துக்கு கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏன் ப்ரீமியத்தோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ரீமியம் ஏறணும் இல்லை டபுள் ஆகணும் அப்படின்றதுனால மட்டும்தான் ஆப்ஷன் பையர்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் எந்த ஒரு வியூ வச்சு வாங்குறீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நீங்கள் அது பிரேக் அவுட் வச்சு எடுக்கலாம். ஓகேங்களா? நிறைய விஷயம் இருக்குது மார்க்கெட்டில், அதை பேஸ் பண்ணி எடுக்கலாம். கரெக்டுங்களா? அப்போது இந்த ப்ரீமியம் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே தவிர்த்து இந்த இந்தியா விக்ஸு அப்படின்றது ஒன்று ஓவராக சென்டிமெண்ட்டாக டோட்டல் மார்க்கெட்டிங் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு அப்படின்றது மட்டும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ 9th ஜூன்லேருந்து இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல லீனியராக ட்ராப் ஆகிறத வந்து பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 15% வந்து இறங்கியிருக்கு. ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா 11th 12th நிஃப்டி எக்ஸ்பைரி அன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்குச்சு. அப்போ இறங்கும்போது கூட பெருசாக வந்து இந்தியா விக்ஸ்லாம் ஏறலை. ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரு 3% மட்டும்தான் ஏறி இருந்தது. பட் ஃப்ரைடே ஈரான் இஸ்ரேல் அந்த எஸ்கலேஷன் விஷயம் வந்ததும் பெரிய ஸ்பைக்காக ஒரு 15% வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருந்தது. அது வந்து அதிகம். ஓகேங்களா? ஸோ என்ன தான் இந்தியா விக்ஸ் ஏறினாலும் அடுத்த டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் இறங்கினதும் பார்க்க முடிஞ்சது. எண்ட் ஆஃப் இஓடி கொஞ்சம் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5% ஏறிட்டு இருந்தது. ஓகேங்களா? இதை விட்டுருங்க. ஸோ டோட்டலாக ஏன் இந்த ஒரு லீனியர் ட்ராப்பு, எதுக்கு இந்த ஒரு சடன் ஸ்பைக்கு, இதை வந்து புரிஞ்சுக்கணும். இது போத் நீங்கள் ப்ரீமியத்தை மட்டும் பார்க்குறீங்க அப்படின்றது தப்பு. நீங்கள் அது கூட இந்த இந்தியா விக்ஸையும் பார்க்கணும். ஏன்னா இந்த இந்தியா விக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக மார்க்கெட்டோட டைரக்ஷனே திருப்போம், மார்க்கெட்டை ஸ்லோவர் டவுன் ஆக்கும் அப்படின்றது மட்டும் கிளியராக நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மந்த்லி ஆப்ஷனில் வரும். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம 9th ஜூன்லேருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நிஃப்டியோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நியராக 464 ரூபா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருந்தது. இந்த ப்ரீமியம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக நல்ல ஒரு டிகே வந்து கொடுத்துருக்கு. நான் மூவ் பண்ணும்போதே தெரியும். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் இல்லை. இந்த ஸ்பைக் எங்கே வந்திருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 12th அன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி அன்றைக்கி ஸ்பைக் வந்திருக்கு. அது வரையும் பெரிய அளவு மூவ் இல்லை. இப்படி பெரிய அளவு மூவ் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் பெருசாக வந்து பையர்ஸ் வந்து காசு பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ஒரு லாஸ்ட்டு ஒரு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 3 நாளுமே செல்லர்ஸ்க்கு மார்க்கெட் ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா மார்க்கெட் பெருசாக 20-30 பாயிண்ட் கூட ஒரு நாள்லாம் நகரல. அப்படியே வந்து செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் காசு பண்ணாங்க. ஸோ அதனால தான் லீனியராக ப்ரீமியம் டிகேவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்தியா விக்ஸோட சார்ட்டும் நல்ல லீனியராக வந்து ட்ராப் ஆச்சு. அதே மாதிரி இங்கே ப்ரீமியமும் நல்ல லீனியராக வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்லர்ஸ்க்கு வந்து ஃபேவராக இருந்தது. பட் 12th அன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ப்ரீமியத்தை பார்த்தோம் அப்படின்னா ஜிக்ஸாக்காக மாறி இருக்குது 12th and 13th. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா 12th and 13th அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் இருக்குது அப்படின்னாலே செல்லர்ஸ் பயப்படுவாங்க, பையர்ஸ்க்கு நல்ல விஷயமா இருக்கும். அப்போது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்தியா விக்ஸ் ஏறும்போது மேபி ஒரு பையர்ஸ்க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கலாம். இந்தியா விக்ஸ் இறங்குது அப்படின்னா மார்க்கெட் பக்கம் பையர்ஸ் வந்து பெருசாக வர வேண்டாம் அப்படின்றது தான். அப்போது இந்த மாதிரி லீனியராக வந்து இந்தியா விக்ஸ் இறங்குது. அப்போ என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி லீனியராக இந்தியா விக்ஸை ட்ராப் ஆகும்போது யூஷுவலாக அதாவது என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி லீனியராக டிகே நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா லீனியராக டிகே நடக்குது அப்படின்னா செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து மண்டேலேருந்து வெனஸ்டே வரையும் மார்க்கெட் ரொம்ப வந்து ஒரு ஸ்லோவராக இருந்திருக்கும். யார் நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தாலும் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தாலும் பெருசாக வந்து காசு பண்ணியிருக்க முடியாது. நல்ல டிகேயாக இருக்கும். அப்போது வந்து செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. பட் வென் சடன் ஸ்பைக் வரும்போது செல்லர்ஸ் வெளியே வராங்க. அதாவது செல்லர்ஸ் வெளியே வந்தால் மட்டும்தான் சடன் ஸ்பைக்ஸே வரும் பெருசாக. அதுதான் இந்த வெள்ளிக்கிழமை வந்தது அந்த நியூஸ் வரும்போது. ஓகேங்களா? இங்கே லீனியராக
விக்ஸ் ட்ராப் ஆகும்போது என்னென்ன விஷயம் எடுக்கலாம் அப்படின்னா, அதாவது இந்தியா விக்ஸ் இறங்கி மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவராக கன்சாலிடேஷனாக இருக்கும்போது நம்மளால் பெருசாக ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் ரேஞ்ச் பெருசாக க்ரியேட் பண்ண முடியாது. பெருசாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா பெரிய ரிஸ்க் இருக்கும். மார்க்கெட் நவுந்துச்சுன்னா கண்டிப்பாக லாஸ் வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷார்ட் ரேஞ்சில் அயன் ஃப்ளை தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா, நான் நேக்கடாக தான் ஆப்ஷன் எடுப்பேன் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அயன் ஃப்ளைஸை தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஒரு இன்ட்ராடேக்கு என்ன கிடைக்கும், ஒரு 70,000 to 80,000 வேணும். எக்ஸ்பைரிக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணால் அது கொஞ்சம் டபுளாக தேவைப்படும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் உள்ளே வரீங்க அப்படின்னா ரிஸ்க் உண்டு. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நினச்சிருக்கணும். அதுவும் இந்த மாதிரி லீனியராக விக்ஸ் ட்ராப் ஆகும்போதும் ப்ரீமியம் ட்ராப் ஆகும்போது நான் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து யூஸ் ஆகாது. பெருசாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி இது பண்ண முடியாது. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக போனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஷார்ட் ரேஞ்ச் அயன் ஃப்ளை எடுக்கலாம். அப்சைடில் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி போடலாம். சப்போஸ் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பட் இந்த ஒரு பிரேக் டவுன் மார்க்கெட் இறங்கினதுக்கான காரணம் கண்டிப்பாக நியூஸ். ஓகேங்களா, இந்த நியூஸ் வரலாம் மார்க்கெட் அகைன் அந்த 2 நாளுமே சுற்றிட்டு தான் இருந்திருக்கும். இந்த நியூஸ் வரவே கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு, நல்லாவே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே சடன் ஸ்பைக் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல தாராளமாகவே லாங் ரேஞ்ச் அயன் ஃப்ளை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தேர்ஸ்டே ஈவினிங் முடிஞ்ச சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஐ திங்க் 900 நியராக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே முடிஞ்சிருக்கிறது ஐ திங்க் வந்து 950க்கு மேலே இருக்குது. ஸோ இதுவே அதிகம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நல்லாயிருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து வால்டிலிட்டி இன்னும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ தாராளமாக நீங்கள் லாங் ரேஞ்ச் அயன் ஃப்ளை எடுக்கலாம். இல்லைனா நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் லாங் ஸ்ட்ராடல் எடுக்கலாம். இல்லைனா இந்த அயன் ஃப்ளை கூடவே நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக வந்து கேலண்டர் கூட எடுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா அயன் ஃப்ளையும் அது இந்தியா விக்ஸும் ஏறி இருக்குது அப்படின்றதுனால அதுவுமே ஒரு நல்ல பெட்டாக இருக்கும். பட் பெருசாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகிடக்கூடாது அந்த விஷயத்தில். ஓகேங்களா, ஸோ இங்கே இந்த நியூஸ் பேஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது சடனாக வந்து ஸ்பைக் ஆகிருக்கு. அது போத் வந்து ப்ரீமியமும் ஸ்பைக் ஆகிருக்கு, அதாவது விக்ஸும் ஸ்பைக் ஆகிருக்கு. அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக வந்து அயன் ஃப்ளைலாம் எடுக்கலாம். ஓகேங்களா, ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் மேபி உங்களுக்கு வந்து எந்த ரேஞ்சில் மார்க்கெட் மேபி இதுக்குள்ளே தாங்க இருக்கும். லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 81,000 இருக்குது அப்படின்னா 80,000க்கும் 82,000க்கும் நடுவில் நிற்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அங்கே ஒரு அயன் ஃப்ளை போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 7,000 ரிஸ்க்குக்கு ஒரு 13,000 இருக்கிற மாதிரி காட்டும். அவ்வளோ வேண்டாம். ஸோ ரிஸ்க் ஒரு 4,000 வந்தால் கூட நான் எகிரிடுறேன். அதே மாதிரி ப்ராஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 வந்தால் கூட நான் எகிரிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுங்க. இன்னும் ஒரு நாள் தான் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால இது வந்து ஒரு சூப்பரான பெட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாரம் நமக்கு ரெண்டுமே நல்லா இறங்கிட்டு இருந்தது. இந்தியா விக்ஸும் சரி ப்ரீமியமும் சரி. சடனாக ஏறவே ஒன்றும் பண்ண முடியல. இந்த சடன் ஸ்பைக்குக்கு செல்லஸ் எக்ஸிட் ஆகி மார்க்கெட் ஒரு மாதிரி விளையாடி இருக்குது. இன்னும் ஃபர்தராக நியூஸ் வரும்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக விளையாடும். அதுக்கு தான் இந்தியா விக்ஸும் ஏறி இருக்குது. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா இந்த எஸ்கலேஷன் நியூஸ் கொஞ்சம் தனியாக மறுபடியும் இந்தியா விக்ஸ் இறங்கும். ப்ரீமியம் அகெயின் டிகே ஆகும். இந்தியா விக்ஸ் இறங்குது. இதே மாதிரி நீங்கள் சென்சிபிளில் வந்து மல்டி ஸ்ட்ராடல் சார்ட்டை பாருங்கள். அது வந்து ஒரு மாதிரி டிகே ஆகுது அப்படின்னாலே நீங்கள் பையர் எடுக்க வேண்டாம். பையிங் ட்ரேடே பெருசாக எடுக்க வேண்டாம். ஏன்னா அங்கே ஃபுல்லாக செல்லர்ஸ் பிடிச்சி ப்ரீமியத்தை பிடிச்சி ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்றதுனால பெருசாக உங்களுக்கு எந்த ட்ரேட் எடுத்தாலும் பெருசாக கிடைக்காது. ஸோ அப்படின்றது மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.